நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்கலாம். மகா பரிசுத்தமான தேவனே, இப்பொழுதும் உடைய பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். உமக்கு முன்பாக நிற்பதற்கு சற்றும் தகுதியற்றவர்கள். ஆனால் உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை பரிசுத்தமாக்கும், எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை சீர்படுத்தும். உம்முடைய வேதத்தின் மூலமாய் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை கண்டு கொள்ள, அந்த வேதத்தின் வெளிச்சத்தில் எங்களுடைய பாவத்தை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவை நோக்கி ஓட கிருபை பாராட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தேவை. உம்முடைய ஆவியானவரை கொண்டு நீர் ஆளுகை செய்யும்படியா, நீர் பேசும்படியா சொல்லிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் தேவன் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு முதலாவது தான் யார் என்று காண்பிக்கிறார். அதற்கு பிறகு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் முழு இஸ்ரவேல் நாட்டிற்கும் தான் யார் என்பதை அவர் காண்பிக்கிறார். 1 முதல் 13 வரைக்கும் நம்ம சிந்திக்கும் பொழுது இது கடவுளுடைய வார்த்தை. இது பரிசுத்த ஆவியானவர் சுமார் 2700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வார்த்தை. 5 காரியங்களை சுருக்கமாக பார்க்க போகிறோம். 1, 1ஆம் வசனம், நெருக்கடியான நிலை. 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம், தேவனுடைய பரிசுத்த நிலை. 5ஆம் வசனம், பாவிகளின் நிலை. 6 முதல் 7, மீட்பின் நிலை. 8 முதல் 13, இன்றைய சபையினுடைய நிலை. 1ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இங்கே உசியா ராஜாவை குறித்து ஏசாயா சொல்றார். யார் இந்த உசியா ராஜான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 790 கிமு 790 இந்த உசியா ராஜா இஸ்ரவேல் நாட்டை ஆண்ட ஒரு ராஜா. 16 வயசுல ராஜாவாகி சுமார் 52 வருஷம் இஸ்ரவேல் நாட்டை ஆட்சி புரிந்த ஒரு அரசன் இந்த உசியா. இந்த உசியா ராஜா இஸ்ரவேல் நாட்டை ஆள்கிற காலத்தில் இஸ்ரவேல் நாடு மிக செழிப்பாக இருந்தது. மிக வளமை மிக்க நாடாய் காணப்பட்டது. ஐஸ்வர்யங்கள் நிறைந்த நாடாக, பட்டணங்கள் கட்டப்பட்ட நாடாக, செழுமைகளும் உணவுகளும் அதிகரித்த நாடாக, பஞ்சமே இல்லாத நாடாக, ஒரு எந்த விதமான குறையும் இல்லாத நாடாய் இஸ்ரவேல் நாடு இருந்தது. 52 வருஷமும் இந்த உசியா ராஜா ஆட்சி புரியும் பொழுது, இந்த உசியா ராஜா ஆட்சிக்கு வந்த பிறகு அநேக பட்டணங்களை கட்டுகிறார். இன்னைக்கு 2 நாளாகும் 26ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே படிக்கிறோம். அநேக பட்டணங்களை கட்டுகிறார், அலங்கத்தை கட்டுகிறார், அநேக கோபுரங்களை கட்டுகிறார், நாடு முழுவதும் ஆடு மாடுகளை பெருக்க பண்ணுகிறார், அநேக திராட்சை தோட்டங்கள், பசுமை நிறைந்த நாடாக இஸ்ரவேல் நாடு தோற்றம் அளிக்கிறது. ஐஸ்வர்யமிக்க நாடாக, வெள்ளாண்மை பெருகிற நாடாக, அநேக பராக்கிரமசாலிகளும் அதிகரித்த நாடாக இஸ்ரவேல் நாடு இந்த உசியாவுடைய நாட்களிலே காணப்பட்டது. இந்த உசியா கட்டடங்களை கட்டுவதற்கான அநேக இயந்திரங்களை கண்டுபிடித்தான். அப்போவே இந்த உசியா அநேக இராணுவ வீரர்களை உருவாக்கினான். இந்த 52 வருஷமும் இஸ்ரவேல் நாட்டினுடைய வளம் அதிகரித்தது, இஸ்ரவேல் நாட்டினுடைய செல்வம் அதிகரித்தது, இஸ்ரவேல் நாட்டினுடைய புகழ் அதிகரித்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உசியாவுடைய பெருமையும் அதிகரித்தது. தனது ஆட்சியின் மூலமாக இஸ்ரவேல் நாட்டினுடைய ஆசீர்வாதமும் வளமும் பெருக பெருக அதிகரிக்க இவனுடைய பெருமைகளும் அகம்பாவங்களும் அதிகரித்து கொண்டே போனது. திருப்பிக் கொள்ளுங்க 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கோபுரங்கள் மேலும் அலங்க கொடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த இயந்திரங்களையும்
அவன் எருசலேமின் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்பட மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. 16ஆம் வசனம் பாருங்க. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். என்ன நடக்குதுன்னு சொன்னா, 52 வருஷத்தையும் செழுமையாய் ஆட்சி புரிந்த உசியாவுக்கு பலனையும் ஞானத்தையும் அறிவையும் சம்பத்தையும் திறமையும் கொடுத்தது யாரு? கடவுள் கொடுத்தார். ஆனால் அந்த உசியா தன்னுடைய நாட்டை பார்த்து பெருமை மிக்கவனாய் அவன் மாறி போனான். அவனுடைய திறமையை அவன் போற்றி புகழ்ந்து பாடினான். கடவுள் உசியாவுக்கு கொடுத்த ஒரே ஒரு வேலை, அவன் ராஜாவா இஸ்ரவேல் நாட்டை ஆளுகை செய்யணும். ஆனா இங்க என்ன செய்யறான்னு சொன்னா, பிரதான ஆசாரியை மட்டும்தான் உள்ள போய் பலி செலுத்தக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக இவன் செல்வதற்கு முயற்சித்தான். தேவாலயத்துல 3 பிரகாரம், ஒன்று வெளிப்பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். நான் மகா ஸ்தலத்திற்குள்ளாக பிரதான ஆசாரியை மட்டும்தான் வருஷம் ஒரு முறை ஆடுகளை பலி செலுத்தி ரத்தத்தை உள்ளே கொண்டு சென்று கிருபாசனத்தின் மீது தெளித்து தனக்காகவும் தன் நாட்டு மக்களுக்காகவும் அங்கு தேவனிடம் பரிந்து பேச வேண்டும். பிரதான ஆசாரியன் தவிர அவன் ராஜாவா இருந்தாலும் உள்ளே போக முடியாது. ஆனா அந்த உசியா ராஜா, நான் ராஜாவா இருக்கிறேன், இது என்னுடைய நாடு, என் இஷ்டத்தின்படி நான் கடவுள் ஆராதிப்பேன்னு சொல்லி அவன் யாரும் செல்லக்கூடாத அந்த தேவாலயத்தினுடைய பிரதான ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிக்க முயற்சிக்கிறான். பிரதான ஆசாரிகள் 80 பேர் அதை தடுக்கிறாங்க. உசியா ராஜா, நீ ராஜாவா இருந்தாலும் உள்ளே வரக்கூடாது. ஏன்னு சொன்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட பணி இது அல்ல. உனக்கு கொடுக்கப்பட்ட பணி நாட்டை ஆளுகை செய்யணுமே ஒழிய பிரதான ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்வது கிடையாது. தடுத்தாலும் இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, துணிகரமா உள்ளே பிரவேசிக்கிறான். 18ஆம் வசனம் பாருங்க. 22 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். 19ஆம் வசனம். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகம் தோன்றிற்று. 52 வருஷம் திறமை ஆட்சி புரிந்த ஒரு ராஜா துணிகரமா தனது பெருமையின் மூலமாய் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது கடவுள் அவன் நெற்றியில் குஷ்டரோகத்தை உண்டு பண்ணினான். நெற்றியில் குஷ்டரோகம் சொன்னா அது படு மோசமான வியாதி. அந்த குஷ்டரோகத்துக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. அந்த உசியா சாகிற வரைக்கும் குஷ்டரோகியாகவே இருந்து செத்து போனான். காரணம் என்ன? உசியா ராஜா தேவனுடைய பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக தன்னை பெருமைப்படுத்தினார். தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆஸ்திகளும் ஐஸ்வர்யங்களும் பெருமைகளும் ஞானங்களும் தேவன் கொடுத்தது, எனவே எல்லா மகிமையும் கனமும் பரிசுத்த கடவுளுக்கு ஒருவருக்கு ஏறெடுப்பதை விட்டுவிட்டு தன்னை பெருமைப்படுத்தினான். தன்னுடைய ஆஸ்திகளை வைத்து தேவனை தாக்குவதற்கு முயற்சித்தான். தன்னுடைய ஆஸ்திகளை வைத்து தன்னுடைய பெருமைகளையும் அந்தஸ்துகளையும் வைத்து கடவுளுக்கு சமமாக தன்னை நிறுத்த பார்த்தான். கடவுள் அவன் நெற்றியில் குஷ்டரோகத்தை அனுமதித்தார். இங்க படிக்கிற 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஏசாயா உசியா ராஜாவுடைய மரணத்தை பார்க்கிறார். அந்த உசியா ராஜாவினுடைய மரணம் தேவனுடைய பரிசுத்த தன்மைக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு பாவியின் ஆபத்தான நிலையில் குறிக்கிறது. உசியா ராஜாவுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த அதே பரிசுத்தமான தேவன் இப்பொழுது இங்கு இருக்கிறார். அவருக்கு முன்பாக தான் நீங்களும் நான் நின்று கொண்டிருக்கும். ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக வரும் பொழுது முற்றிலும் தன்னைத்தான் முழுவதுமாய் தாழ்த்தி நமது எல்லா பெருமைகளையும் எல்லா ஞானத்தையும் மூட்டை கட்டி தூக்கி எறிந்து விட்டு பாவிகளிலும் பிரதான பாவியா அவருடைய சமூகத்திற்கு முன்பாக வர வேண்டும்.
உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் யோசித்து பாருங்க, 52 வருஷம் செழுமையாய் ஆட்சி புரிந்த ஒரு ராஜாவுடைய மரணம் இங்க சொல்லப்படுகிறது. வல்லமையோடு ஆட்சி புரிந்த ராஜா மரித்து விட்டார். மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலை அந்த இஸ்ரவேல் நாட்டிற்கு காணப்படுகிறது. 52 வருஷம் எந்த பஞ்சமும் இல்லை, எந்த வறுமையும் இல்லை, மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ ராஜா மரித்து விட்டார், மக்கள் என்ன செய்ய போகிறார்கள்? பலவிதமான குழப்பங்கள், பல நாடுகளுடைய கேலிகள் இஸ்ரவேல் நாட்டை தாக்கியது. எங்கே உங்கள் தேவன், எங்கே உங்கள் தேவன் சென்று விட்டார்? வேதம் சொல்லுது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், தம் சித்தமான யாவையும் செய்கிறார். மிக ஒரு நெருக்கடியான, குழப்பமான, இக்கட்டான அரசியல் சார்ந்த சூழ்நிலையில் இஸ்ரவேல் நாடு இருக்கும் பொழுது கடவுள் ஏசாயாவுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். உசியா ராஜா மரித்து விட்டார், ராஜாதி ராஜாவாகிய தேவன் இன்னும் சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிறார். இங்க சொல்லப்படுது, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்தின் மீது யார் அமர்ந்திருப்பது? அந்த உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருப்பது, திருப்பிக் கொள்ளுங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 41ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். ஏசாயாவுடைய மகிமையை கண்டு, யாருடைய மகிமைன்னு சொன்னா 37ஆம் வசனம், அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தோம். கிறிஸ்துவுடைய மகிமையை கண்டு ஏசாயா இயேசுவினுடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னார். புரியுதா? ஏசாயா யாரை நோக்கி பார்க்கிறார்? அந்த சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருப்பவர் தேவனுடைய மகிமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேல் நாட்டினுடைய சிங்காசனம் காலியானது. உசியா ராஜா மரித்த உடனே இஸ்ரவேல் நாட்டினுடைய ராஜ சிங்காசனம் வெறுமையானது, காலியானது. ஆனால் பரலோகத்தினுடைய சிங்காசனம் நிரப்பப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் நாட்டின் ராஜாவினுடைய சிங்காசனம் வெறுமையாகி இஸ்ரவேல் நாட்டின் ராஜா மரித்து போனான். ஆனால் முழு உலகத்துக்கும் நாடுகளுக்கும் ராஜாவா இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த நொடி இன்றைக்கும் சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருக்கிறார். உசியா மரித்து விட்டார். உசியாவின் வம்சத்தில் பிறந்த மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து இன்னும் சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிறார். இந்த உசியாவுடைய வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இங்க படிக்கிறோம், ஆண்டவர் எங்க அமர்ந்திருக்கிறார்? சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருக்கிறார். நாற்காலிகள் மீது அல்ல. நாற்காலிகளுக்கும் சிங்காசனத்திற்கும் வித்தியாசம் உண்டு. சிங்காசனத்தின் மீது எல்லாராலும் அமர முடியாது. அந்த சிங்காசனம் இங்க சொல்லப்படுது உயரமும் உன்னதமான சிங்காசனம். அந்த சிங்காசனம் எகிப்திற்கு உயரமான சிங்காசனம். அந்த சிங்காசனம் அசிரிய நாட்டிற்கும் பாபிலோனிற்கும் உயரமான சிங்காசனம். அந்த சிங்காசனம் இந்த உலகத்தில் ஆட்சி புரிகிற எல்லா நாட்டிற்கும், எல்லா ராஜாக்களுக்கும், எல்லா பிரதமர்களுக்கும், எல்லா அதிபர்களுக்கும் உயரமும் உன்னதமான சிங்காசனம். அந்த சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருப்பது நமக்காக மரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருப்பது திருச்சபைக்கு தலைவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இயேசு கிறிஸ்து தலைவலியை சுகப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து பேய்களை ஓட்டுவார். இயேசு கிறிஸ்து வயிற்று வலியை குணமாக்குவார். இயேசு கிறிஸ்து கடனை மன்னிப்பார். இயேசு கிறிஸ்து பில்லி சூனியத்தை குணமாக்குவார். இயேசு கிறிஸ்து உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிறார். எந்த இயேசுவை நீங்க வணங்கி கொண்டிருக்கிறீங்க? உங்க கற்பனையின் படியான இயேசுவை நீங்க வணங்கி கொண்டிருக்கிறீங்க. இயேசுவை நீங்க மனிதனை போல நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க. இயேசு அவர் தேவகுமாரன். இயேசு அவர் ராஜாதி ராஜா. இயேசு எல்லா நட்சத்திரங்களையும் சூரியனையும் படைத்து பராமரித்து இந்த நொடி உங்களுக்கு எனக்கு சுவாசத்தை கொடுத்து உங்க இருதய துடிப்பை இந்த நொடி பிடித்து கொண்டிருக்கிற பராமரிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த இயேசு கிறிஸ்து. எல்லா நாட்டின் தலைவர்களையும் அவர் தனது கால்களுக்கு கீழாக வைத்திருக்கிறார். அதுதான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் சொல்லப்படுது. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல
மறுமையில் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமங்களுக்கும் மேலா உயர்ந்திருக்கத்தக்கதாக இந்திய நாட்டினுடைய பிரதமர் யார் வருவார் என்ற குழப்பங்கள் நிலவி கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டினுடைய பிரதமர் கிறிஸ்துவுடைய கால்களுக்கு கீழாக இருக்கிறார். இந்திய நாட்டினுடைய பிரதமரை நியமிப்பது மக்களுடைய ஓட்டு அல்ல. இந்திய நாட்டின் பிரதமரை நியமிப்பது அந்த சிங்காசனம். அந்த சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து. ஒரு நாடு வேதத்திற்கு விரோதமாய் செயல்படும் பொழுது, ஒரு நாடு தேவனை அவமானப்படுத்தும் பொழுது, ஒரு நாடு தேவனை விட்டு விக்கிரகாராதனை பெருகியிருக்கும் பொழுது, அந்த நாட்டை ஆளுகை செய்வதற்கு தேவன் துன்மார்க்கரை நியமிக்கிறார். ஒரு நாட்டை சிட்சிப்பதற்கு, கடவுளை விட்டு விலகி வேதத்தை காலின் கீழ் போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிற ஒரு நாடை நியாய தீர்ப்பதற்கு கடவுள் அவர்களை ஆளுகை செய்வதற்கு துன்மார்க்கரை ஏற்படுத்துகிறார். இந்திய நாட்டிற்கு யார் பிரதமராக வந்தாலும் உடைய கண்கள், சபையினுடைய கண்கள், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கிற கிறிஸ்துவை மட்டுமே கவனித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல இங்க படிக்கிறோம், வஸ்திர தொங்கலால் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஒரு ராஜா தன் நாட்டின் மக்கள் ஊடாக நடந்து செல்லும் பொழுது அந்த ராஜாவினுடைய வஸ்திர தொங்கல் நீளமாக இருக்கும். நீங்க இங்கிலாந்து ராணியுடைய பதவியேற்பு விழா அதை நீங்க பார்க்கும் பொழுது அந்த ராணியினுடைய பின்னாடி வஸ்திர தொங்கல் நீளமாக இருக்கும். ஏன்னு சொன்னா, எந்த அளவுக்கு நீளமாக அந்த வஸ்திர தொங்கல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த ராணி வல்லமையுள்ளவர் என்று அர்த்தம், இந்த ராஜா வல்லமையுள்ளவர் என்று அர்த்தம். ஆனா நல்லா கவனிங்க, ஏசாயா இருப்பது பூமியில் உள்ள தேவாலயத்தில், அந்த சிங்காசனம் இருப்பது பரலோகத்தில். கிறிஸ்துவனுடைய வஸ்திர தொங்கல் பரலோகத்திலிருந்து தேவாலயம் வரைக்கும் நீளமாக தொங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் கடவுள் எந்த அளவுக்கு ராஜரிகம் உள்ள தேவனா இருக்கிறார், கிறிஸ்து எந்த அளவுக்கு ராஜரிகம் உள்ள தேவனா இருக்கிறார். அந்த பரலோகம் முதல் பூமி வரைக்கும் இடைப்பட்ட சூரியனுக்கு கீழே உள்ள எல்லா படைப்புகள் மீதும் இயேசு கிறிஸ்து சர்வ அறியாமை உள்ள தேவன். ஒவ்வொரு முறையும் தனது பிள்ளைகளாகிய விசுவாசிகளும் திருச்சபையும் உபத்திரவத்தின் ஊடாக செல்லும் பொழுது, சோர்வுற்று காணப்படும் பொழுது, என்ன செய்ய போகிறோம் என்ற குழப்பத்தின் கீழாக இருக்கும் பொழுது கடவுள் ஒன்றை மட்டும்தான் காண்பிக்கிறார், அவருடைய சிங்காசனத்தை மட்டும்தான் காண்பிக்கிறார். இந்த குழப்பமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஏசாயாவுக்கு தேவன் ஒன்றை காண்பிக்கிறார். ஏசாயா, உசியா மரித்து விட்டார், உசியாவை படைத்த ராஜா உயிரோடு இருக்கிறார். பத்மு தீவில யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் தேவன் ஒன்று காண்பிக்கிறார். யோவானுடைய சிந்தனை எல்லாம் குழம்பி இருக்கிறது. யோவான் பல உபத்திரவத்தின் மத்தியில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் மரண தருவாயில் காணப்படுகிறார். தேவன் பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் இருக்க கண்டேன், அந்த சிங்காசனத்தின் மீது ஒருவர் அமர்ந்திருக்க கண்டேன். உங்களுடைய வாழ்க்கையில கடவுளுடைய சிங்காசனம் எந்த அளவுக்கு நீங்கள் அனுதினமும் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள், தேவனுடைய ராஜரிகத்தை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீர்கள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, திருச்சபை வாழ்க்கையிலே, எல்லா சூழ்நிலையிலும், வறுமையிலும், வியாதியிலும், பலவீனங்களிலும், இழப்புகளிலும், எல்லா சூழ்நிலையிலும் தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? சங்கீதம் 103:19 சொல்லுகிறது, கர்த்தர் தமது சிங்காசனத்தை வானங்களில் ஸ்தாபித்திருக்கிறார், அவரது ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறது. தானியேல் 4:35 சொல்கிறது, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள், அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடியில் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்திருக்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. இஸ்ரவேல் நாட்டினுடைய நெருக்கடியான நிலையில் ஏசாயா உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை பார்ப்பது போல நமது நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலையில் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருக்கிற கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பார்க்கிறீர்களா? இரண்டாவது, தேவனுடைய பரிசுத்தத்தின் நிலை. 2ஆம் வசனம்,
சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து. இஸ்ரவேல் நாட்டில் பூமியில் அநேக குழப்பங்கள், அநேக பிரச்சனைகள். ஆனால் பரலோகத்தில் எந்த குழப்பமும் இல்லை. பரலோகத்தில் எந்த வருத்தமும் கவலையும் இல்லை. இஸ்ரவேல் நாட்டினுடைய பலவீனத்தை பார்த்த ஏசாயாவுக்கு கடவுள் இப்பொழுது சொல்றார், பரலோகத்தில் எந்த குழப்பமும் இல்லாமல் ஆட்சியை சென்று கொண்டிருக்கிறது. சேராபீன்கள், இந்த சேராபீன்கள் என்றால் பற்றி எரிகின்ற தூதர்கள் என்ற அர்த்தம். தூதர்களுடைய ஒரு பிரிவினர் இந்த சேராபீன்கள். முழு வேதாகமத்திலும் இந்த சேராபீன்களை எங்க மட்டும் தான் நாம் படிக்க முடியும். இந்த சேராபீன்கள் தேவனுடைய பணியை செய்கிற தூதர்கள். இவர்களுக்கு 6 சட்டைகள் காணப்பட்டது. கடவுளுடைய படைப்பின் மகத்துவத்தை ஏசாயா பார்க்கிறார். 6 சட்டைகள். 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடினார்கள். ஏன்? தன் 2 சட்டைகளால் தன் முகத்தை ஏன் மூட வேண்டும்? இந்த சேராபீன்கள் பரிசுத்தமான கடவுளுக்கு அருகில் எப்பொழுதும் நித்தியமாக வாசம் செய்கிற படைப்புகள். ஆனால் இவர்கள் தங்கள் முகத்தை மூடுகிறார்கள். காரணம், அந்த பரிசுத்தமான தேவனுடைய முகத்தை இவர்களால் கூட பார்க்க முடியவில்லை. 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி. ஏன் கால்களை மூடுகிறார்கள்? தேவனுடைய பரிசுத்த சிங்காசனத்தில் பரலோகத்தில் வாசமாயிருந்தாலும் உம்முடைய பிரசனத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எங்கள் கால்கள் தகுதியற்றவர்கள். தங்கள் கால்களை மூடுகிறார்கள். தன் 2 சட்டைகளால் பறந்து. ஏன் பறக்கிறார்கள்? தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு, தேவன் கொடுக்கிற கட்டளைகளையும் வேலைகளையும் செய்து முடிப்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? 3ஆம் வசனம், ஒருவரை ஒருவர் நோக்கி. எத்தனை சேராபீன்கள் சொல்லி தெரியல. ஆனால் ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். தங்கள் முகத்தை மூடின, தங்கள் கால்களை மூடின இந்த கடவுளுடைய பிரசன்னத்திற்கு மிக அருகில் வாழக்கூடிய இவர்கள் சொல்கிறார்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஒரு முறை சொல்லவில்லை, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று 2 முறை சொல்லவில்லை, பரிசுத்தர் 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 என்று 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. எதனால் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் 3 முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்? வேற எங்குமே வேதாகமத்தில் இது போன்று நாம் படிக்க முடியாது. தேவன் ஒரு முறை ஒரு வார்த்தை விளம்பினார் என்றால் அந்த வார்த்தை 1,00,000 மடங்கு புடமிடப்பட்ட உண்மையானது, நிச்சயமானது. ஆனால் 3 முறை சொல்லப்படுகிற இங்க தேவனுடைய குணாதிசயம், அதனுடைய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் மிக ஆபத்தான வார்த்தை, முழு 66 புஸ்தகங்களிலும் மிக ஆபத்தான வார்த்தை. அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது இருதயம் நடுக்கம் உள்ளவர்களாக, இருதய பயம் உள்ளவர்களாக அந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும். அந்த வார்த்தை தேவன் பரிசுத்தர். தேவன் பரிசுத்தர் என்றால் என்ன? தேவன் பரிசுத்தர் என்பது எபிரேய மொழியில கடோஷ், கடவுள் பிரிக்கப்பட்டவர் என்று அர்த்தம். கடவுள் பிரிக்கப்பட்டவர். தேவனுடைய நாமம் பரிசுத்தமானது. தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர். தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய வேதம் பரிசுத்த வேதாகமம். தேவனுடைய நாள் பரிசுத்த ஓய்வு நாள். தேவனுடைய திருச்சபை பரிசுத்த திருச்சபை. தேவனுடைய மக்கள் பரிசுத்த மக்கள். தேவனுடைய சிங்காசனம் பரிசுத்த சிங்காசனம். தேவனுடைய நகரம் பரிசுத்த நகரம், அது பரலோக ராஜ்யம். தேவன் மட்டும் பரிசுத்தமானவர் அல்ல, அவரை சார்ந்திருக்கிற அனைத்தும் பரிசுத்தமானவர். கடவுள் பரிசுத்தமானவர் என்றால் தேவன் தன் படைப்புகளை காட்டிலும் உயர்ந்தவர். இந்த இடத்துல படிக்கிறோம், ஒரு புறம் பரிசுத்தமான தேவன், இன்னொரு புறம் ஏசாயா, சேராபீன்கள், முழு இஸ்ரவேல் நாடு. படைப்புகளை காட்டிலும் படைத்தவர் மிக பெரியவராக இருக்கிறார்.
யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, தேவர்களில் முகப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகி முகப்பானவர் யார்? தேவனுடைய பரிசுத்தத்திற்கு இணையான எந்த படைப்பும் இந்த உலகத்தில் இல்லை. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எங்கள் அண்ணாள் ஜெபம் பண்றார், கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மணியும் இல்லை. தேவன் பரிசுத்தர் என்றால் முதலில் அவர் தன் படைப்புகளை காட்டிலும் உயர்ந்தவர். ஒருபோதும் படைப்புகளால் படைத்தவரை புரிந்து கொள்ள முடியாது. படைத்தவர் வெளிப்படுத்தாமல் ஒருபோதும் நம்மால் தேவனை விலகிக் கொள்ள முடியாது. இரண்டாவது, தேவன் பாவம் செய்யாத தூய்மையானவர். கடவுள் பாவம் செய்யாத தூய்மையானவர். இஸ் மாரலி பியூர். கடவுள் ஒருபோதும் ஒரு விஷயத்துல கூட தீமையை செய்வது கிடையாது. ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கணராயிருக்கிறார். 1 யோவான் 1:5 சொல்கிறது, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நமது தேவன் கன்மலை, அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன். தேவன் பரிசுத்தர் என்றால் கடவுள் தன் படைப்புகளை காட்டிலும் உயர்ந்தவர். தேவன் பாவம் செய்யாத தூய்மையானவர். என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிகழ்ச்சியிலும் கடவுள் ஒருபோதும் பாவம் தவறு செய்ய மாட்டார் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும். மூன்றாவது, தேவன் பாவத்தையும் பாவிகளையும் வெறுக்கிறார். கடவுள் பரிசுத்தமான கடவுளாய் இருக்கிறபடினால் அவருடைய குணாதிசயம் பாவத்தையும் பாவிகளையும் வெறுக்கிறது. சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவிகள் மீது சினம் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அவன் மனம் திரும்பாவிட்டால் தன் பட்டயத்தை கருக்காக்கி கொண்டிருக்கிறார். தன் அம்புகளை ஆயத்தப்படுத்தி அதை நாணேற்றுகிறார். நான்காவது, பரிசுத்தமான தேவன் என்றால் அவர் பாவிகளை தண்டிக்கிறார். ஒவ்வொரு பாவியான மனிதனும் இந்த நொடி கிறிஸ்துவுக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாவியான மனிதன் மீதும் தன் கோபத்தை செலுத்துவதற்கு தேவன் தன் பட்டயத்தை கருக்காக்கி கொண்டிருக்கிறார். தன் அம்புகளை இழுத்து பிடித்து அவன் நெற்றியின் நடுப்பகுதியை அவர் நோக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பாவிகளுக்கும் பாதாளக்குழி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏன் துணிகரமா பாவம் செய்யறேன்னு சொன்னா, ஆபத்தை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நொடி உங்கள் கண்களுக்கு அப்பால் கடவுள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற தேவ கோபத்தின் பயங்கரத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும். உசியா ராஜாவுடைய மரணம் அந்த பரிசுத்த தேவனுடைய கோபத்தின் வெளிப்பாட்டை ஏசாயா பார்க்கிறார். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பரலோகம் மாத்திரமல்ல, முழு பூமியும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. வானம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாயனுடைய கரத்தின் கிரியை அறிவிக்கிறது. அதே போல பூமியும் பூமியில் உள்ள ஒவ்வொரு படைப்புகளும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பாவம் என்றால் என்ன? பாவம் என்பது வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய மகிமையை அறிந்தும் அந்த மகிமைக்கு எதிராக செயல்படுவது. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். 4ஆம் வசனம், கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அந்த தேவாலயத்துடைய வாசல்கள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. புகை என்பது தேவனுடைய மகிமையை குறிக்கிறது. புகை என்பது தேவனுடைய கோபத்தை குறிக்கிறது. கடவுள் பரிசுத்தமான கடவுளாய் இருப்பதினால் அவருடைய கோபம் ஒவ்வொரு பாவியினுடைய தலையின் மீதும் இந்த நொடி தொங்கிக் கொண்டிருக்கிறது. மூன்றாவது 5ஆம் வசனம், அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன்.
சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று. அந்த மகா பரிசுத்தமான காட்சியை பார்த்த ஏசாயா அவனுடைய நிலை, ஒரு பாவியினுடைய நிலையை ஏசாயா சுட்டி காண்பிக்கிறார். நல்லா கவனிக்க, ஏசாயா ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் அல்ல. ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசிகளினுடைய தீர்க்கதரிசி. ஏசாயா பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு பரிசுத்தவான். ஏசாயா இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொல்கிறார், ஐயோ அதமானே. இங்க முதல் முறையாக ஏசாயா ஐயோ என்ற வார்த்தையை பயன்படுத்தல. இதற்கு முன்பாக 5ஆம் அதிகாரத்திலேயும் ஏசாயா 5ஆம் அதிகாரத்திலும் இந்த ஐயோ என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடம் இல்லாமற் போக மட்டும் வீட்டோடு வீட்டை சேர்த்து வயலோடு வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. ஏசாயா பிரசங்கம் என்றார். இந்த 6ஆம் அதிகாரத்திற்கு முன்பாக தன் ஜனங்களை பார்த்து பிரசங்கம் என்றார், உங்களுக்கு ஐயோ என்று பிரசங்கம் பண்ணுகிறார். 11ஆம் வசனம், சாராயத்தை நாடி மதுபானத்தை குடிக்கிற நபர்களுக்கு ஐயோ என்கிறார். 19ஆம் வசனம், பரிசுத்த ஆலோசனை அறியும்படி தேவனுடைய சிச்சை அசட்டை செய்கிற நபர்களுக்கு ஐயோ என்கிறார். 20ஆம் வசனம், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லுகிற மக்களுக்கு ஐயோ. 21ஆம் வசனம், தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. 23ஆம் வசனம், தேவனுடைய நியாயத்தை புரட்டுகிற நபர்களுக்கு ஐயோ. இங்க 6 முறை ஏசாயா இஸ்ரவேல் நாட்டு மக்களை பார்த்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். உங்களுக்கு ஐயோ 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 என்று பிரசங்கிக்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் ஏசாயா தேவனை பார்க்கவில்லை, தேவனை குறித்து கேள்விப்பட்டார், தேவனை பார்க்கவில்லை. 6ஆம் அதிகாரத்தில் தேவனை பார்க்கிறார். தன் ஜனங்களை பார்த்து ஐயோ என்று சொல்லி ஏசாயா இந்த இடத்துல ஐயோ எனக்கு ஐயோ என்கிறார். எனக்கு ஐயோ, நான் அதமானேன். அதமானேன் என்றால் நான் கரைந்து விட்டேன் என்ற அர்த்தம். எனக்கு ஆபத்து என்ற அர்த்தம். நான் அழிந்து விட்டேன் என்ற அர்த்தம். இங்கு அதமானேன் என்ற வார்த்தை எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு மெழுகு, ஒரு கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பிற்கு முன்பாக அந்த மெழுகு இருக்கும் பொழுது அந்த மெழுகு எந்த அளவுக்கு கரை, அதே போல ஏசாயா தனது ஆத்துமாவை சூரியனை படைத்து கடவுளுடைய பரிசுத்த தன்மைக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அங்கு மெழுகை போல ஏசாயா கரைந்து ஐயோ நான் அதமானேன் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறார். ஏன் காரணம்? ஏசாயா இதுவரைக்கும் மற்ற ஜனங்களுடைய பாவத்தை பார்த்த ஏசாயா தனது ஆத்துமாவின் நிலையை பார்க்கிறார். ஏசாயா தனது நிலையை மற்ற மக்களோடு ஒப்பிடவில்லை, மற்ற ஜனங்களோடு ஒப்பிட்டு அவர்களை காட்டிலும் பரிசுத்தவான் என்று சொல்லவில்லை. ஏசாயா தனது பாவத்தை பரிசுத்தமான தேவனோடு ஒப்பிடுகிறார். அதே போலதான் பவுலும் சொல்கிறார், நான் பாவிகளும் பிரதான பாவியாக இருக்கிறேன், நான் நிர்பந்தமான மனிதனாக இருக்கிறேன். எவ்வாறு பவுலால் சொல்ல முடிந்தது? பவுல் தனது பாவத்தை பேதுருவுடைய பாவத்தோடு ஒப்பிடவில்லை. பவுல் தனது பாவத்தை அப்போஸ்தலர் பாவத்தோடு ஒப்பிடவில்லை. பவுல் தனது பாவத்தை தேவனோடு ஒப்பிட்டார். தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு பாவியோட எவ்விதமாக இருக்கிறது. ஏசாயா சொல்கிறார், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தாலும் தேவனுடைய பணியை செய்தாலும் எனது உதடுகள் அசுத்தமானது, எனது உதடுகள் பெருமைகளை பேசுகிறது, எனது உதடுகள் அருவருப்பானவைகளை பேசுகிறது, என் உதடுகள் மக்களுடைய பாவத்தை சுட்டி காட்டுவதை ஒழிய எனக்குள்ளாக ஆழமாய் மறைந்திருக்கிற எஞ்சியுள்ள துணிகரமான பாவத்தை பார்க்காமல் இருக்கிறது. ஏசாயாவுக்கு தெரியும். ஏசாயா அந்த இடத்துல ஏன் தேவனுடைய பரிசுத்த தன்மைக்கு முன்பாக எந்த அளவுக்கு நடுங்குகிறார் என்றால், பழைய ஏற்பாடு முழுவதுமா ஏசாயா பார்க்கிறார். தேவனுடைய பரிசுத்த தன்மைக்கு முன்பாக மனிதனுடைய நிலை எது என்பதை அவர் பார்க்கிறார். யோபு 15:15 சொல்கிறது, வானங்களும் தமது பார்வைக்கு சுத்தமானது அல்ல,
தேவன் சொல்றார், வானங்களும் எனது பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. எந்த பாவமும் செய்யாத அந்த சேராபீன்களே தேவனுடைய பார்வைக்கு அசுத்தமானவர்களாக இருக்கும் பொழுது, உங்களுடைய என்னுடைய பாவம் அந்த பரிசுத்தமான கடவுளுக்கு முன்பாக எந்த அளவுக்கு அருவருப்பானதாக இருக்கிறது. இந்த இடத்துல ஏசாயா மட்டுமல்ல, அநேக பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்கள் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக தங்களை ஒன்றுமில்லாத பாவியாக எண்ணினார்கள். ஏசாயா பழைய ஏற்பாட்டில் நிகழ்ந்த எல்லா தேவனுடைய பரிசுத்த நிகழ்ச்சியும் மனதிற்கு கொண்டு வருகிறார். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு, கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். ஏசாயாவினுடைய பயத்திற்கு நடுக்கத்திற்கு காரணம் என்னவென்றால், இடத்துல ஆரோனுடைய குமாரர்கள் நாதாபும் அபியும் கடவுளுடைய பரிசுத்த சன்னதிக்கு முன்பாக பயம் இல்லாமல் தங்கள் சுயத்தின்படி அந்நிய அக்கினியை உள்ளே கொண்டு வந்தார்கள். தேவன் அவர்களை அடித்தார். உசியா ராஜாவை தேவன் அடித்தார். எனவே ஏசாயாவுடைய எஞ்சியுள்ள பாவம் தேவனுடைய பரிசுத்த தன்மைக்கு முன்பாக அவனை நடுங்க செய்தது. வானாதி வானங்களும் சேராபீன்களும் தேவதூதர்களும் பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்களும் அப்போஸ்தலர்களும் தங்கள் பாவத்தை கடவுளுக்கு முன்பாக வைத்து அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நடுங்கும் பொழுது, ஒன்றுக்கும் தகுதியற்ற நீங்களும் நானும் எவ்வாறு அவருக்கு முன்பாக நிற்க முடியும்? பாவத்தை குறித்த வேதபூர்வமான ஆழமான சிந்தனை இன்னும் நம்மிடம் இல்லாமல் இருக்கிறோம். பாவம் என்பது தேவனுடைய பரிசுத்த நியாயப்பிரமாணத்தை மீறுவது. பாவம் என்பது, நல்லா கவனிங்க, பாவம் என்பது தேவனுடைய சிங்காசனத்தை எட்டி உதைப்பது. புரியுதா? இந்த இடத்துல கடவுள் வீட்டிருக்கிற அந்த உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை ஒரு பாவியான மனுஷன் போய் எட்டி உதைக்கிறான்னு சொன்னா அது எந்த அளவு கொடிய நிகழ்ச்சியா இருக்கும். என்னோட திருப்புங்க யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பார்வோன் சொல்ற, அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன். பார்வோன் சொல்றாங்க, கடவுள் யாருன்னு தெரியாது, நானே ஒரு பெரிய ராஜா, இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்வதற்கு அவருடைய வார்த்தையை நான் ஏன் கேட்கணும்? கடவுளுடைய வார்த்தைக்கு நான் ஏன் கேட்கணும்? அவர் யாருன்னு தெரியாது. இந்த வார்த்தையை தான் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும்போது கடவுளை பார்த்து நாம் சொல்கிறோம். ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது, கடவுள் எனக்கு யாருன்னே தெரியாது, அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் ஞானம் உள்ளவன், நான் அறிவுள்ளவன், என்கிட்ட எல்லா ஆஸ்திகளும் திறமைகளும் இருக்கிறது, எல்லா நண்பர்கள் இருக்கிறார்கள், நான் எதுக்கு கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும்? தேவனுடைய சிங்காசனத்தை, கடவுளுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க முடியாத சேராபீன்களை இந்த அளவுக்கு நடுங்கும் பொழுது, முழு பாவத்தோடு தேவனுடைய சிங்காசனத்தை நாள்தோறும் எட்டி உதைத்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஆபத்தை உணர முடிகிறதா? இந்திய நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டருடைய ஆபீஸுக்குள்ள போய் அந்த பிரைம் மினிஸ்டர் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு மனுஷன் அந்த நாற்காலி எட்டி உதைக்கிறான்னு சொன்னா அது எந்த அளவுக்கு ஆபத்தான நிகழ்ச்சியாக மாறும். இதே போலதான் நீங்களும் நானும் பாவம் செய்யும்போது தேவனுடைய சிங்காசனத்தை எட்டி உதைத்துக் கொண்டிருக்கும். பாவம் என்பது தேவனுடைய குணாதிசயங்களை நிந்திப்பது. கடவுள் யார் என்பதை தனது வேதாகமத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் நீதியுள்ளவர். ஆனா நாம் அநீதி செய்யும் போது என்ன சொல்றோம்னு சொன்னா, நாம் அநீதி செய்து தேவனுடைய நீதியை நிந்திக்கிறோம். தேவன் உண்மையுள்ளவர்.
நாம் பொய்களை பேசி அவருடைய உண்மைத்தன்மையை நிந்திக்கிறோம். தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நாம் அசுத்தமானவைகளை சிந்தித்து பேசி செயல்படுத்தி அவருடைய பரிசுத்த தன்மையை நிந்திக்கிறோம். பாவம் என்பது அவருடைய பரிசுத்த நியாய பிரமாணத்துக்கு விரோதமானது. பாவம் என்பது அவருடைய சிங்காசனத்தை எட்டி உதைப்பது. பாவம் என்பது அவருடைய குணாதிசயங்களை நிந்திப்பது. பாவம் என்பது பரிசுத்தமான தேவனுடைய வல்லமையோடு சண்டை போடுவது. புரிந்து கொள்ள முடியுதா? நீங்க பேசுற சின்ன பொய் என்ன செய்யுதுன்னு சொன்னா கடவுளுடைய வல்லமைக்கு விரோதமா சண்டை போடுது. வேதம் சொல்லுது, யோபு 15ஆம் அதிகாரம், எல்லாம் திருப்பிக்கோங்க, யோபு 15ஆம் அதிகாரம். நாம் பாவம் செய்யும்போது என்ன செய்யறோம் என்பதை கடவுள் எங்க ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கிறார். யோபு 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போது அவன் தேவனுக்கு விரோதமாய் கை நீட்டி சர்வ வல்லவருக்கு விரோதமாய் பராக்கிரமம் பாராட்டுகிறான். கடின கடுத்தோடும் பருத்த குமிழுள்ள தன் கேடயங்களோடும் யாருக்கு எதிராக ஓடுகிறான்? அவருக்கு எதிராக ஓடுகிறான். சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போது கடவுளுக்கு முன்னாடி கை நீட்டி கத்தி எடுத்துக்கிட்டு அவரை வெட்டுவதற்கு அவரை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆபத்து தெரியுதா இல்லையா? எந்த அளவுக்கு பாவம் நம்மளை முட்டாள் ஆக்குகிறது. உங்களால ஒரு மனுஷனை எதிர்கொள்ள முடியுமா? முடியாது. ஒரு மிருகத்தை வெட்டி சாய்த்து மேற்கொள்ள முடியுமா? முடியாது. படைத்த கடவுளோடு சண்டை போடுவதற்கு நீங்கள் நானும் எம்மாத்திரம்? நீங்கள் செய்கிற சிறிய சிந்தனை, பேசுகிற சிறிய வார்த்தை என்ன செய்கிறது? உங்களை தேவனுக்கு சத்துருவாக மாற்றி கொண்டிருக்கிறது. உங்களை தேவனுக்கு எதிராக ஓட செய்கிறது. கடவுளை கொல்லுவதற்கு, தேவனை சாகடிப்பதற்கு நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு அவலட்சணமான நிலை! பலவீனமான புழுவாகிய நீங்கள் நானும் புழுக்கள். ஒரு புழு எரிமலைக்கு அருகில் இருப்பதற்கு எம்மாத்திரம்? ஒரு சிறிய புழு அது நெருப்புக்கு அருகில் செல்ல முடியுமா? நீங்கள் நானும் இவ்வாறு தான் கலகம் செய்து கொண்டிருக்கிறோம். புழுவாகிய நாம, அந்த புழு நினைக்குது என்னால இந்த நெருப்பை மேற்கொள்ள முடியும். ஒரு எறும்பு நினைக்குது என்னால இந்த யானையை ஈஸியா சாகடிக்க முடியும். கடவுளை குறித்த கொஞ்சம் கூட பயமுள்ள சிந்தனை நம்மிடம் இல்லாமல் இருக்கிறது. இந்த இடத்துல பயப்படுகிற, நடுங்கிக் கொண்டிருக்கிற நபர் கடவுளை அறியாத ஒரு மனுஷன் கிடையாது. பாவத்துல மூழ்கி கொண்டிருக்கிற மனுஷன் கிடையாது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், ஐயோ அதமானே, ரட்சிக்கப்பட்ட ஏசாயாவுடைய பாவமே கடவுளுடைய சமூகத்திற்கு முன்பாக இந்த அளவுக்கு மோசமானதாக இருக்கும் என்றார். இன்னும் மனம் திரும்பாமல், இறுதிய கடினத்தோடு, தேவ பயம் இல்லாமல், ரட்சிக்கப்படாமல் தண்ணீரை போல பாவத்தை குடித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய பாவம் எந்த அளவுக்கு மோசமானது. நான்காவது 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். தன் முகத்தை மூடி தன் கால்களை மூடி பறந்து கொண்டிருக்கிற சேராபீன்களுக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை பாவத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏசாயாவை பரிசுத்தமாப்பதற்கு அந்த சேராபீன் பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தழலை ஒரு குறட்டால் எடுத்து வந்து அந்த நெருப்பு தழலின் மூலமாய் ஏசாயா உதட்டை தொடுகிறார்கள். அந்த நெருப்பு தழல் உதட்டை தொட்ட உடனே இங்க சொல்லப்படுது, உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. இதை படிக்கிறோம். தேவாலயத்தில் பலிபீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தில் 3 பிரகாரங்கள், ஒன்று வெளிப்பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம். வெளிப்பிரகாரங்களில் அந்த பலிபீடம் இருக்கும்.
ஆடுகளை பலி செலுத்தி அந்த இரத்தத்தை அதன் மீது தெளித்து அந்த ஆடுகளை அந்த பலிபீடத்தின் மீது தகனிக்க வேண்டும். தகனிக்கப்பட்ட நெருப்பு தழலை எடுத்துக்கொண்டு மகா ஸ்தலத்திற்குள்ளாக சென்று அங்கு தூப வர்க்கம் காட்ட வேண்டும். இங்க நல்லா கவனிங்க. ஏசாயா தேவனுடைய பரிசுத்த தன்மையை பார்த்து கொண்டிருக்கிற அந்த நொடியில் பலிபீடத்தில் ஒரு ஆடு தகனிக்கப்படுகிறது. அந்த ஆட்டினுடைய தழல் சேராபீன்கள் தங்கள் கரத்தினால் எடுக்கல, குரட்டினால் எடுத்து ஏசாவின் உதடை தொடுகிறது. அக்கிரமம் எவ்வாறு நீக்கப்படுகிறது, பாவம் எவ்வாறு நிவர்த்தி செய்யப்படுகிறது. ஏன் பலிபீடம் வைக்கப்பட்டது? காரணம், பரிசுத்தமான தேவனை எந்த பாவியான மனிதனும் இரத்தம் இல்லாமல் நெருங்க முடியாது. ஏன் சிலுவை வைக்கப்பட்டது? சிலுவை இல்லாமல் எந்த மனிதனும் கிறிஸ்துவுடைய இரத்தம் இல்லாமல் பரிசுத்தமான தேவனோடு ஒப்புரவாக்கப்பட முடியாது. நல்ல கவனிங்க. 1ஆம் வசனம் சொல்கிறது அவருடைய வஸ்திர தொங்கலால். 1ஆம் வசனம் கிறிஸ்துவுடைய மகிமையை பேசுகிறது. 6ஆம் வசனம் கிறிஸ்துவனுடைய தாழ்மையை பேசுகிறது. அந்த உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருந்த அதே இயேசு கிறிஸ்து இப்பொழுது இந்த பலிபீடத்தின் மீது பலி செலுத்தப்படுகிறார். எந்த கிறிஸ்து சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருந்தாரோ அதே கிறிஸ்து தனது சிங்காசனத்தை விட்டு இறங்கி தொழுவத்தில் பிறந்தார். எந்த கிறிஸ்துவுக்கு முன்பாக சேராபீன்களும் ஏசாயாவும் நிற்க முடியவில்லையோ அதே கிறிஸ்து மனிதருக்கு முன்பாக சிலுவையில் தொங்கினார். எந்த கிறிஸ்து உலகத்தை படைத்து உருவாக்கினாரோ அதே கிறிஸ்து தன் தகப்பனோடு சேர்ந்து தச்சு வேலை செய்து கொண்டிருக்கிறார். எந்த கிறிஸ்துவின் வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரப்பப்பட்டதோ அதே கிறிஸ்துவின் வஸ்திரம் கிழிக்கப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டார். எந்த கிறிஸ்துவின் முகத்தை சேராபீன்கள் பார்க்க முடியவில்லையோ அதே கிறிஸ்துவின் முகத்தின் மீது காரி துப்பப்பட்டது. எந்த கிறிஸ்துவின் கரங்கள் முழு உலகத்தையும் படைத்ததோ அதே கிறிஸ்துவுடைய கரங்கள் சிலுவையில் ஆணியடிக்கப்பட்டது. பிதாவுடைய கண்மணி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனா யாருன்னு சொன்னா பிதாவுடைய கண்மணி. கண்மணிக்குள்ள கையை விட்டு இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? கண்ணினுடைய கண்மணியை குத்தனா எப்படி வலிக்கும்? பிதாவாகிய தேவன் தனது கண்மணியை உலகத்திற்கு அனுப்பினார். அந்த பரிசுத்தமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் நீங்களும் நானும் அந்த தேவ கோபத்தில் மாட்டிடக்கூடாது. கிறிஸ்துவுடைய கல்வாரி சிலுவையினுடைய மேன்மை உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவைக்கு சென்றார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறதா? நாம் பாவிகள் என்பது பிரச்சனை கிடையாது. நமது பிரச்சனை தேவன் பரிசுத்தர் என்பது பிரச்சனை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் எந்த மனிதனும் தேவனை நெருங்க முடியாது. அந்த பரிசுத்தமான தேவனோடு நெருங்குவதற்கான வழி என்னன்னு சொன்னா அதே பரிசுத்தமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். இங்க படிக்கிறோம், அக்கிரமம் நீக்கப்பட்டது, பாவம் நிவர்த்தியாக்கப்பட்டது. கேள்வி, அந்த அக்கிரமும் பாவமும் எங்கே போனது? அந்த அக்கிரமும் பாவங்களும் எங்கே போனது? அந்த அக்கிரமும் பாவங்களும் எங்கும் செல்லவில்லை. அந்த தேவ ஆட்டுக்குட்டியின் மீது வைக்கப்பட்டது. அந்த ஏசாயாவினுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மீது அமர்ந்திருந்து தேவ ஆட்டுக்குட்டியாக மனுஷகுமாரனாக உலகத்திற்கு பிறந்த அந்த கிறிஸ்துவின் தலையின் மீது வைக்கப்பட்டது. பாவிகளாகிய நமக்காக பூமியில் மனிதனாக வந்த தேவ குமாரன் மீது வைக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. உசியா ஏன் செத்தான் சொல்லி தெரியுதா? புரியுதா? ஏன் செத்தா? உசியா மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முயற்சித்தான். உள்ள கூட போல, பிரவேசிக்க முயற்சித்தான்.
உள்ள பிரவேசிக்க முயற்சித்ததற்கே அவன் செத்து போனான்னு சொன்னா, உசியா தனது பாவத்தினால் உள்ளே போவதற்கு முயற்சித்த போது அவனுடைய பாவத்தை நிமித்தமாய் மரித்து போனான் என்றார். கிறிஸ்து ஒட்டுமொத்த தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய பாவத்தையும் சுமந்து மகா பிரதான ஸ்தலத்திற்குள்ளாக தைரியமாய் பிரவேசித்தார். ஒரு சிறிய பாவத்தை பொறுத்து கொள்ள முடியாத பரிசுத்தமான தேவன் தனது குமாரன் மீது சுமத்தப்பட்ட ஒட்டுமொத்த மக்களுடைய அவலட்சணமான அருவருப்பான பாவ மூட்டைகளை பார்த்து எவ்வாறு பொறுமையாக இருப்பார்? அந்த மகா ஸ்தலத்திற்குள்ளாக நின்று கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த தேவ ஆட்டுக்குட்டி பரிதாபமாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த தேவ ஆட்டுக்குட்டி எந்த பிதா தனக்காக எல்லாவற்றையும் படைத்தாரோ, கொஞ்ச நேரத்தில் அந்த பிதா என்னை அடிக்க போறார், என்னை வெட்ட போறார் என்ற மன பாரத்தோடு, ஆத்தும பாரத்தோடு அந்த தேவ ஆட்டுக்குட்டி அந்த தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தது. பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிகளையும் கையும் காலையும் கட்டி பலிபீடத்தின் மீது ஒரு நபர் படுக்க வைத்து வெட்டுவார். ஆனால் இந்த தேவ ஆட்டுக்குட்டி இவரை யாரும் கட்டவில்லை. இவராக தானாக சென்று அந்த பலிபீடத்தின் மீது படுத்தார். தன் கழுத்தை நீட்டி கொடுத்தார். ஒவ்வொரு ஆடும் பலி செலுத்தப்படும் பொழுது அந்த ஆடு துடிக்கும், கதரும், எழுந்து ஓடுவதற்கு முயற்சிக்கும். இந்த தேவ ஆட்டுக்குட்டி அமைதியோடு தேவனுடைய கத்தியை தன் கழுத்தின் மீது ஏற்றுக்கொண்டார். அவர் பாவம் செய்யவில்லை, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது விழுந்தது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் தன் இரத்தத்தை சிந்தி சபையை மீட்டிருக்கிறார். தேவ ஆட்டுக்குட்டியாக பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு ஆட்டையும் பிரதான ஆசாரியம் பலி செலுத்துவான். ஆனால் இந்த தேவ ஆட்டுக்குட்டி இவரே பிரதான ஆசாரியராயும் ஆட்டுக்குட்டியாகவும் உள்ளே சென்று தன்னை தானே பலி செலுத்தியது. சிலுவையில் என்ன நடைபெற்றது? சிலுவையில் உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம் எவ்வளவு மோசமானது என்பதை சிலுவை காண்பிக்கிறது. உங்கள் பாவத்தின் மீது கடவுள் எந்த அளவுக்கு பரிசுத்தமான கடவுளாய் இருக்கிறார் என்பதை சிலுவை காண்பிக்கிறது. சிலுவை என்பது கிருபாதார பலியாக கிறிஸ்து நிறைவேற்றினார். கிருபாதார பலி என்றால் தேவ கோபத்திலிருந்து விடுதலை. சிலுவை என்பது பாவ நிவாரண பலி, மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை. எனது பாவம் அகற்றப்படாமல், என் மீது இருந்த தேவ கோபம் அகற்றப்படாமல் ஒருபோதும் தேவனோடு ஐக்கியப்பட முடியாது. 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நம்ம சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிலுவையில் கிறிஸ்து நம்மை நீதிமானாக்கினார். ரோமர் 5:9 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவரால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. சிலுவையில் நாம் மீட்கப்பட்டோம். எபேசியர் 1:7 அவருடைய கிருபை ஐசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. சிலுவையில் தேவன் நம்மை ஒப்புரவாக்கினார். ரோமர் 5:10 நாம் தேவனுடைய சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால். இப்போ சிலுவை என்பது கிறிஸ்து தனது இரத்தத்தின் மூலமாய் ஒன்று தேவ கோபத்தை நீக்கினார், நமது பாவத்தை நீக்கினார், நம்மை குற்றவாளியாக இருந்த நம்மை நீதிமானாக்கினார், அடிமையாயிருந்த நம்மை மீட்டு கொண்டார், சத்துருவாயிருந்த நம்மை ஒப்புரவாக்கினார். 5வது ஏசாயா 6 11
8 முதல் வாசிக்கும் பொழுது, நிவிருத்தியாக்கப்பட்ட, பாவம் மன்னிக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட ஏசாயாவுக்கு தேவன் சொல்கிறார், பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? இங்கே நமது என்ற வார்த்தை திரியேக தேவனை குறிக்கிறது. அந்த சிங்காசனத்தின் மீது இயேசு மட்டும் அமர்ந்திருக்கவில்லை, இயேசுவினுடைய இடது பக்கத்தில் பிதாவாகிய தேவன் அமர்ந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அங்கே அசைவாடுகிறார். திரியேக தேவன் சொல்கிறார், யார் நமது காரியமாய் போவார்? ஏசாயாவுக்கு கிடைத்த மன்னிப்பு அது மனிதனுடைய முயற்சினால் அல்ல, அது தேவனிடமிருந்து வந்தது. யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், அல்லகவனி, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பாவம் மன்னிக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்த தன்மைக்கு முன்பாக தனது பாவத்தின் பயங்கரத்தை உணர்ந்த ஏசாயா, கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் மூலமாய் கழுவப்பட்ட ஏசாயா சொல்கிறார், இதோ அடியேன் இருக்கிறேன். நான் போறேன்னு சொல்ல கிடையாது, நீர் அனுப்பும். நீர் அனுப்பவில்லை என்றால் செல்ல முடியாது. நீர் அனுப்பவில்லை என்றால் நம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியாது. இந்த இடத்துல தேவன் சொல்றாரு, நான் உன்னை அனுப்புகிறேன், பிரசங்கிப்பதற்கு அனுப்புகிறேன், நீ போய் பிரசங்கம் பண்ணு. ஆனா மக்கள் ஒருபோதும் கேட்க மாட்டார்கள். மக்கள் இறுதியை கடினம் உள்ள மக்களாய் இருப்பார்கள், மக்கள் செவிடர்களாய் இருப்பார்கள், ஒருபோதும் கேட்க மாட்டார்கள். ஆனா நீ என்ன செய்யணும் சொன்னா, போய் பிரசங்கம் பண்ணு. இதுதான் இன்றைய சபையினுடைய நிலை. சத்தியத்தை பிரசங்கிக்கிற ஒவ்வொரு சபையினுடைய நிலையும் என்னன்னு சொன்னா, மக்கள் சத்தியத்தை கேட்கிறார்கள், ஆனால் இருதயம் குணப்படாமல், காதுகள் திறக்கப்படாமல், மந்த நிலையில் கூடாக்கப்பட்டவர்களாய் அமர்ந்திருக்கிறீர்கள். இங்க தேவன் சொல்றார், படிங்கள எஸ்ஐயா 6ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது அவர், நீ போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டு முடராமலும் கண்ணார கண்டு அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தின் குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்களை இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போட என்றார். ஏசாயாவினுடைய பிரசங்கத்தின் வடிவமைப்பை கடவுள் தீர்மானிக்கிறார். தேவன் சொல்றார், ஏசாயா கேட்கிறான், நான் போ, என்னை அனுப்பும் ஆண்டவர், இதோ அடியேன் இருக்கிறேன். தேவன் சொல்றார், போ பிரசங்கம் பண்ணு, என்னுடைய பரிசுத்த தன்மையை குறித்து பேசு, மனிதனுடைய பாவத்தை குறித்து பேசு, பலிபீடத்தில் பலி செலுத்தப்பட்ட கிறிஸ்துவுடைய ரத்தத்தை குறித்து பேசு, மனம் திரும்புதலை குறித்து பேசு. ஆனால் அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள், இறுதிய கடினம் உள்ள மக்கள். இந்த இடத்துல தேவனுடைய நியாய தீர்ப்பை கடவுள் சொல்றார். எந்த அளவுக்கு மக்களுடைய இருதயம் கடினப்படுத்துகிறதோ அந்த அளவுக்கு கடவுள் எதிரிகளை வரவழைத்துக் கொண்டே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏசாயாவினுடைய பிரசங்கத்திற்கு கீழ்ப்படியாமல், மனம் திரும்பாமல், இருதயத்தை கடினப்படுத்த அசிரியாவிலிருந்தும் பாபிலோனிலிருந்தும் கடவுள் எதிரிகளை உள்ளே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. உங்கள் இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்த உங்களுக்கு பின்பாக கடவுளுடைய கோபம் வந்து கொண்டே இருக்கிறது. கடவுள் தனது பரிசுத்த தன்மையை வெளிப்படையா சபை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். உங்களுடைய பாவம் எவ்வளவு மோசமான என்பதை பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் மனம் திரும்பாம, இருதயம் கடினமாக்காம, உங்க இருதயத்தை கொளுத்ததாக்கி மனம் போன போக்குல போய் கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு பின்னாடி அசிரியர்களும் பாபிலோன் மக்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க சின்ன பின்னமாக்க போறாங்க, முடிச்சா தப்பித்துக் கொள்ளு அப்படின்றாரு கடவுள். என்ன தேவன் சொல்றார், இன்றைய ரச்சனைய நாள், இன்றைய மனம் திரும்புகிற நாள். உன் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போகும் பாத்தியா, அப்பதான் நீ யோசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போய், எல்லா பணமும் நம்ம விட்டு போய், வறுமை நம்மளை சூழப்பட்டு, மனைவி கணவன் பிள்ளைகள் நம்ம விட்டு போய், நீ ஆசாசியா வளர்த்த உன் பிள்ளைகள் உன்னை கைவிடும் பொழுது, உன் பெற்றோர்கள் கைவிடும் பொழுது, நீ வியாதியினால படுக்கையில படுக்கப்படும் பொழுது, யாருமே வந்து எந்த உதவியும் செய்யப்படாத சொல்லு நினைப்ப. அன்னைக்கு சொன்னாங்க, மனம் திரும்ப சொன்னாங்க, மறந்துட்டேன், இருதயத்தை கொளுத்ததாக்கினேன், இருதயத்தை கடினப்படுத்தினேன். நிலைமை படு மோசமான. கடவுள் ஒவ்வொரு முறையும் பிரசங்கிக்கும் பொழுது அது கிருபையாய் கொண்டு வந்து சேர்க்கிறார். நீங்க அமர்ந்து கடவுளுடைய வார்த்தை கேட்குறீங்கல்ல, அது கடவுளுடைய கிருபைங்க. ஏன் தெரியுமா? உங்களை அழிப்பதற்கு தேவனுக்கு மனம் இல்லை. எப்படியாவது மனம் திரும்பட்டும், எப்படியாவது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கட்டும், எப்படியாவது
வரக்கூடிய நியாய தீர்ப்பு தப்பித்துக் கொள்ளட்டும். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த தேவன் தனது கோபத்தை கடினப்படுத்துகிறார். இறுதியில் சொல்ற, பாபிலோன் வருவான், அசிரிய ராஜா வருவான், எருசலேம் ஒன்றும் இல்லாமல் பாழாக்குவான். 13ஆம் வசனம், அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தா இருக்கும் என்றார். அந்த பரிசுத்த வித்து ஸ்திரீயின் வித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துடைய ரத்தம் இன்றைக்கும் வல்லமையானது. ரத்தம் சகல பாவத்தின் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்றைக்கும் நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்றால் உங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு உண்டு. மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். ஏசாயா சொல்றார், இதோ அடியேன் இருக்கிறேன். சொல்ல முடியுமா உங்களால? உடைய வேலைக்காரன், உடைய ஊழியக்காரன் அடியேன் அப்படின்னா நீங்க தான் எனக்கு ராஜா, நீங்க தான் எனக்கு ஆண்டவர். நான் இருக்கிறேன். உடைய பணியை சபையில் செய்வதற்கு, சபையில் பயபக்தியோடு உம்மை ஆராதிப்பதற்கு, சபையில் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு அடியே நான் இருக்கிறேன். மனம் திரும்புங்கள், கிறிஸ்துவை விசுவாசியுங்கள்.